பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். දවසේදී දුක්වන්නා කට්ටිය වාසනාවන්තයි ඕන් දේවයන් වහන්සේගේ අනුකම්පාව ලබා ගන්න කියන මාතෘකාවේ අපි මෙනෙහි කරන්නේ. எடுத்துக்கொள்ளும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே අපි ගමු මත්තේයු සුභාරංචියේ 5வது அதிகாரத்திலே 4வது வசனம். 5 වෙනි වගන්තියේ 4 වෙනි පදය. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ශුද්ධව මත්තේයු පොතේ 5 වෙනි වගන්තියේ 4 වෙනி පදය. 6வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். 4:5-4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சிங்களே ஹalleluya 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 ஹalleluya. இந்த வார்த்தைகளே என்னன்னு சொல்லலாம் இந்த பகுதியை? මේ වචනේ කොටස් අපි කොයි ආකාරයෙන් ගල්පන්න පුළුවන්ද? என்னது அது? மலை பிரசங்கம். මේ පර්වතයේ පැවතු දේශනාව. இல்லையா? இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். මේක පර්වතයේ දේශනාව කියලා කියනවා. இல்லையா? මොනது? கந்தவுட தேசனாව කියලා කියනවා. ஹalleluya. இல்லையா? முதலாம் வசனத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் පළවෙනි වචනේ අපි இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி உபதேசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். දෙවියන් වහන්සේ මහත් වූ සෙනගක් දැක කන්ද උඩ නැගලා දේශනාව කරනවා කියලා අපි දකිනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya 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 ஹalleluya. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டது மாத்திரமல்ல அவங்களுடைய இருதயத்தையும் தேவன் கண்டார். ස්වාමින් වහන්සේ ගොඩක් ජනතාව විතරක් නෙමෙයි ඔවුන්ගේ හදවතද උන්වහන්සේ දැක්කා. ஆமென். ஹalleluya. திரளான ஜனங்களை கண்டு அவர் மலையின் மேல் இருந்து சில உபதேசங்களை ஆண்டவர் சொல்லுகிற நேரத்திலே මේක දැකලා ස්වාමින් වහන්සේ කන්ද උඩ ඉඳලා ඔවුන්ට දේශනා කරන இந்த අවස්ථාවේ 4 வசனத்திலே சொல்லுகிறார், මේ 4 වෙනි වචනේ සඳහන් කරනවා துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ශෝකවන්නෝ ආශිර්වාද ලද්දෝ அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ඔහු සනසනෝ ලබන්නෝය කියලා. ஆமென். ආමේන්. எங்களை பொறுத்தவரையில துயரப்படுகிறவங்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? අපේ මතයෙන් අපි දුක් විඳින්න කටයුතු நம்ம அதிகமா துயரப்படுறோம்னா என்ன சொல்லுவோம் எங்களை பத்தி? நாங்க ගොඩාක් ශෝකවන්තයෝ ගැන අපි මොකක්ද எங்களுக்கு அடுத்து அடுத்து කියන්නේ? துக்கம் வருதுன்னா, අපිට පිට පිට ප්‍රශ්න කරදර வேதனைகள் வருகிறனா, වේදනාවල් பாடுகள் வருகிறனா අපිට පොර බැඳීම් එනවා නම් நாங்க என்ன சொல்லுவோம்? අපි මොකක්ද ஐயோ කියන්නේ? நாங்க ஒரு சபிக்கப்பட்ட ஜனங்கள். අනේ අපි ශාපයට පත් වූ இல்லையா? ජනතාව. எங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்ல, අපේ ජීවිතේ කිසිම සතුටක් நிம்மதியே නැහැ. இல்ல, කිසිම නිදහසක් எங்களுக்கு ஒரே නැහැ. துயரமும் துக்கமுமா இருக்கிறது. හැම වෙලේම ප්‍රශ්නයක් ஆனா කරදරයක් இயேசு කියලා. கிறிஸ்து வித்தியாசமாய் பேசுகிறார். ඒත් ස්වාමින් වහන්සේ ඉත වෙනස්ව කතා ஆண்டவர் කරනවා. என்ன சொல்றாரு? ස්වාමින් වහන්සේ මොකක්ද කියන්නේ? பேசுங்க. துயரப்படுகிறவர்கள் இயேசு சொல்றாரு நம்மள பார்த்து, ස්වාමින් වහන්සේ අපි දෙස බලලා කියනවා துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ශෝකවන්නෝ ආශිර්වාද ලද්දෝය කියලා. ஆமென். ஆமென். ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். නිසාද ඔහු සනසුන්න ලබන්නේ. அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. එයාලට සනසිලි භාවයක් அவர்கள் තිබෙනවා. சமீபத்திலே தேவன் இருக்கிறார். ඔවුන්ගේ ළඟින්ම ස්වාමින් அவர்களை වහන්සේ தேவன் සිටිනවා. பலப்படுத்துகிறார். ඔවුන් ස්වාමින් වහන්සේ බලවත් ஆண்டவருடைய කරනවා. கிருபை அதிகமாய் அவர்களுக்கு கொடுக்கிறார். ස්වාමින් වහන්සේගේ කරුණාව ගොඩක් ඔවුන්ට ලබා ஆண்டவர் දෙනවා. வார்த்தை சுத்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்காத தேவன். ස්වාමින් වහන්සේ කියනවා ඊට දුක් බර වූ හදවත්වල ස්වාමින් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරන්නේ නැති දෙවියන් වහන්සේ කියලා. ஆமென். ஆண்டவர் சொல்றார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். එනිසා තමයි ස්වාමින් වහන්සේ ශෝකවන්තයෝ ආශිර්වාද ලබන්නේ. அவர்களுக்கு அவருடைய தேவனுடைய ஆறுதல் அதிகமாய் இருக்கிறது. ඔවුන්ට ස්වාමින් වහන්සේගේ සැනසුම ඉතා ගොඩක් விசுவாசிக்கிறீங்களா? තිබෙනවා. විශ්වාස කරනවා. நான் ரொம்ப துயரப்படுறேன்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்த போகிறார். ඔබ ගොඩක් දුක් විඳිනවා නම් ස්වාමින් වහන්සේ අද ඔබ දෙස බලලා කියනවා මම ඔබව සනසන්න යනවා කියලා. ஆமென். ஆமென். இந்த வருஷம் முடியக்குள்ளாக தேவனுடைய பெரிதான ஆறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை நீங்கள் காண මේ போகிறீர்கள். අවුරුද්දේ නික්ම යාමට පෙර දෙවියන් වහන්සේගේ සුවයද ආශිර්වාදයේ සැනසීමද ඔබ දකින්නට යනවා. ஆமென். ආමේන්. இல்லை, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரே, ஆனால் நிச்சயமாக அதை செய்கிற தேவனாய் ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ යම් කිසි දෙයක් කියනවා නම් ස්වාමීන් වහන්සේ අනිවාර්යෙන් ඒක ஏன் ஆண்டவர் කරනවා. உங்களுடைய இருதயங்களை காண்கிறார், මක් නිසාද ස්වාමීන් වහන්සේ ඔබගේ හෘදය உங்களுடைய දකිනවා. நினைவுகளை காண்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබේ සිතුවිල්ල දකිනවා. ஹalleluya හalleluya. ஹalleluya. Hallelujah. இல்லை, அப்ப நான் துயரப்படுறேன், நான் துன்பப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் ஒரு சபிக்கப்பட்ட நபர் என்று ඒ நினைக்காதீர்கள். නිසා මම දුක්වලට පත් වෙනවා මම කරදරයට පත් වෙනවා මම ශාප ලද්දේ ஏன் කියලා ஆண்டவருடைய හිතන්න එපා. பார்வையிலே ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் பாக்கியவான்கள், ස්වාමීන් වහන්සේගේ බැල්මෙන් අපි තමයි භාග්‍යවන්තයෝ. உங்களுக்கு என்னுடைய ஆறுதல் இருக்கிறது, ස්වාමීන් වහන්සේ කියනවා ඔබට මගේ සැනසීම என்னுடைய තිබෙනවා. சமாதானம் இருக்கிறது. මගේ සාමය තිබෙනවා. ஹalleluya. Hallelujah. நாங்க வேதத்திலே பார்க்கலாம், மோசே ஜெபித்த ஒரு ஜெபத்தை சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். බයිබලයේ බලනවා මෝසෙස් යාඥා කරපු යාඥාව ගීතාවලි පොතේ සඳහන් කරලා பழைய ஏற்பாட்டிலே තිබෙනවා. மோசே ஜெபித்த
ஜெபித்த ஒரு ஜெபமானது මෝසේ යාඥා කරපු යාඥාව சங்கீதம் 90வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ගීතාවලිය 90 ලියලා තිබෙනවා. அந்த சங்கீதத்திலே மோசே இப்படியாக ஜெபித்திருக்கிறார். ඒ ගීතාවලිය මෝසේ මේ சங்கீதம் 90வது அதிகாரத்திலே ගීතාවලිය 90 වෙනි වගන්තියේ 15வது வசனத்திலே அந்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. 15 වෙනි පදේ ඒ යාඥාව සඳහන් කරලා சங்கீதம் 90:15 ගීතාවලිය 90:15 வாசிப்போம். කියවමු. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிங்களே ஹல்லேலூயா හලෙලූයා. பக்தனாகிய மோசேக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. භක්තිවන්තයෙකු මෝසෙස්ට එක පිපාසයක් அவருடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள், ඔහුගේ ජීවිතේ அநேக பாடுகள், පොරබැඳීම් அநேக පීඩාවන් கஷ்டங்கள் තිබ්බා. வழியாய் கடந்து வந்தான். ගොඩක් දුක්බර அவன் ஆண்டவர்ட்ட என்ன ஜெபம் பண்றாரா? ඒ නිසා ඔහු ස්වාමීන් දෙස බලලා මේ என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாரு? කොහොමද යාඥා කරේ? தேவரீர் දෙවියන් වහන්සේ நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, අපි නපුරු දැකපු நாங்கள் දවසට වඩා துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு. අපි දුක්බරව දැකපු වර්ෂයන්ට වඩා ஆமென். அப்ப மோசேயுடைய வாழ்க்கையில என்ன இருந்திருக்குது? එහෙනම් මෝසෙස්ගේ ජීවිතේ මොනවාද තිබිලා තියෙන්නේ? ஒரு நாள் 2 நாள் அல்ல, දවසක් දෙකක් නෙමෙයි அநேக வருடங்கள் ගොඩක් අවුරුදු ගානක් துன்பத்தை கண்ட ஒரு மனுஷன். දුක් දැකපු මිනිහෙක්. ஆமென் ආමේන් ஆமென். ආමේන්. தேவனால் தெரிவு செய்யப்பட்டவன், ඔහු දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගත් தேவனால் அதிகமாக கனம் பண்ணப்பட்டவன். ස්වාමීන් වහන්සේ ලෙසින් ගෞරව இல்லை, ஆண்டவர் சொன்னார் பூமியிலே மோசே தான் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். ස්වාමීන් වහන්සේ කිව්වා පොළොව තලයේදී මෝසෙස් තමයි ඊටම ශාන්ත மோசேயின் කියලා. வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். මෝසෙස්ගේ නිවසේ හැමතැනම සත්‍යභාවය තිබෙනවා. மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ස්වාමීන් වහන්සේ මෝසෙස් සමග මුහුණ மோசேக்காக வழக்காடினார். ස්වාමීන් වහන්සේ මෝසෙස් උදෙසා තර්ක කරා. ஹalleluya. Hallelujah. ஆனா இப்ப மோசேயுடைய வாழ்க்கையில என்ன இருந்திருக்கிறது? ඒ මෝසෙස්ගේ ජීවිතේ මොකක්ද තිබිලා තියෙන්නේ? சொல்லுங்க, என்ன இருந்திருக்கிறது? මොකක්ද තිබිලා තියෙන්නේ? அநேக வருடங்கள் துன்பங்கள் இருந்திருக்கிறது, බොහෝ අවුරුදු ගණනාවක් பாடுகள் இருந்திருக்கிறது. පොරබැඳීම් எனவே அவன் என்ன ஜெபம் பண்றாரு? தேவரே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, ස්වාමීනි මාව පීඩා කළ දවස් துன்பத்தை ගණන கண்ட வருஷங்களுக்கு නපුර දුටු අවුරුදු ගණන எனக்கு என்ன வேணும்? ඒ සඳහා මට මොකක්ද சரியான ஒரு மகிழ்ச்சி எனக்கு வேண்டும், ඒක හලයට අරියන සතුට මට ஒரு ලබා ஆறுதல் දෙන්න வேண்டும், කියලා. සැනසීම ஒரு ලබා சமாதானம் வேண்டும். සමාදානය ලබා දෙන්න කියලා. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? කෙනෙක් ඒ ආකාරයේ යාඥා போதும் ஆண்டவரே, இந்த துன்பப்பட்ட நாட்கள், ඇති ස්වාමිනී මාව පීඩාවට நான் துன்பப்பட்ட வருடங்கள் போதும், ඇති ස්වාමිනී මම පීඩාවට எனக்கு ஒரு ஆறுதல் வேண்டும், මට සැනසීමක් எனக்கு ஒரு අවශ්‍යයි. சமாதானம் வேண்டும். මට සමාදානයක් අවශ්‍යයි. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன், කෙනෙක් විශ්වාස කරනවා ස්වාමීන් ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன். ස්වාමීන් වහන්සේ සැනසීම ලබා யாத்ராகமம் දෙනවා. 33ஆம் அதிகாரத்துல නික්මියාමේ 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට එක පොරොන්දුවක් ලබා දෙනවා. யாத்ராகமம் 33:14 නික්මියාම 33:14 වෙනි පදයේ வாசிங்க. කියවමු. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹalleluya. හalleluya. மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? මෝසෙස්ට ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කිව්වේ? என்னதை தருவாரா? මොකක්ද ස්වාමීන් වහන්සේ දෙන්නේ? பக்கத்துல போய் பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනාව බලලා உங்க කියන්නේ. எல்லா பிரச்சனையில இருந்து ඔබගේ සෑම ප්‍රශ්නයකින්ම ஒரு இளைப்பாறுதலை தேவன் ස්වාමීන් தருவார். වහන්සේ ඔබට නිවාඩුවක් ලබා ஒரு දෙනවා. ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ස්වාමීන් වහන්සේ ඔබට නිවාඩුවක් ලබා ஆமே. දෙනවා. ආමේන්. நிறைய பேர் துன்பப்பட்டே களைச்சு போயிட்டாங்க. ගොඩක් කටිය පීඩාවට පත් වෙලාම ඔහු වෙහෙසට அழுது පත් அழுதே වෙනවා. களைச்சு போயிட்டாங்க. ඔවුන් අඬලම වෙහෙසට පත් கவலைப்பட்டே களைச்சு போயிட்டாங்க. දුක් වෙලාම ඔවුන් වෙහෙසට පත් ஆண்டவருடைய වෙලා பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்க போறாரு? ස්වාමින්ගේ දරුවන්ට ස්වාමීන් වහන්සේ මොකක්ද දෙන්නේ ஒரு යන්නේ? ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்க போறாரு. ස්වාමීන් වහන්සේ එක නිවාඩුවක් ලබා දෙනවා. விசுவாசிக்கிறீங்களா? කී දෙනෙක් ஆண்டவர் විශ්වාස ஒரு பெரிய කරනවද? ஆறுதல் எனக்கு கொடுக்க போறாரு. ස්වාමීන් වහන්සේ ලොකු பெரிய ஒரு සැනසීමක් මට சமாதானத்தை ලබා கொடுக்க දෙනවා. போறாரு. ලොකු என் සමාදානයක් මට வாழ்க்கையில ஒரு ලබා பெரிய දෙනවා. சந்தோஷம் வரப்போகிறது. මගේ ජීවිතේ ලොකු ஒரு සතුටක් நிம்மதியான පැමිණෙනවා. வாழ்க்கையை தேவன் எனக்கு මම தரப்போகிறார். නිදහස් ජීවිතයක් ගත කරන්න விசுவாசிக்கிறீங்களா? යනවා. කී දෙනෙක් විශ්වාස நான் කරනවද? விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் செய்ய போறனால தான் அந்த வருஷத்துல கடைசியில உங்களோட இதை குறித்து தேவன் பேசி විශ්වාස கொண்டிருக்கிறார். කරනවා ස්වාමීන් වහන්සේ ඒක කරන්න යන්න නිසා තමයි මේ அநேகருடைய අවුරුද්දේ கண்ணீர்களை අන්තිම தேவன் කාලේදී துடைக்க ස්වාමීන් போகிறார். වහන්සේ ඒක කතා කරන්නේ. அநேகருடைய கேள்விகளுக்கு பதிலை தேவன் கொடுக்க போகிறார். ගඳුල සෙවණා அநேகருடைய வாழ்க்கையில இந்த தடைகளை கத்தர் எடுத்து போட போகிறார். ගොඩක් බාධාවන් ஹalleluya. යනවා. உங்களுடைய முகங்களிலே தேவன் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை வர பண்ண போகிறார். ඔබගේ කඳුළු පිහිදලා ස්වාමීන් වහන්සේ ඔබට සතුට ලබා விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස ஆண்டவர் சொன்னார், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், ස්වාමීන් වහන්සේ කියනවා මම ඔබට உங்கள் නිවාඩුවක් துக்கங்கள் දෙනවා. சந்தோஷமாய் மாறும். ස්වාමීන් වහන්සේ කියනවා ඔබගේ දුක් සතුටටපත් වෙනවා කියලා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. யாபேஸ்ட ஜெபம் தெரியுமா? ஞாபகம் இருக்கிறதா?
யாபேஸ்ட ஜெபம் ஞாபகம் இருக்கு? යාබේස්ගේ යාඥාව මතක තියෙනවද? ஆமென். ආමේන්. 1 நாளாகமம் எடுத்து தெரியாதவர்களுக்காக வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே, පළවෙනි ලේකම් පොතේ 4வது அதிகாரத்திலே 4වෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது වசனங்கள். 9 හා 10 වෙනි පද. 1 நாளாகமம் පළවෙනි ලේකම් 4வது அதிகாரத்துல 4වෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனங்கள் 9 සහ 10 වෙනි පද. வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 509வது பக்கம், 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10ஆம் வசனம் வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சிங்களே, ஹல்லேலூயா, හලෙලූයා. உற்சாகம் ஹல்லேலூயா. හලෙලූයා. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை கவனமா கேட்டீங்களா? කියවනු ලබ දේව වචනයට நாங்க 9ஆம் வசனத்திலே வாசிச்சோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். 9වෙනි පදේ අපි කියවුවා යාබේස් තමගේ සහෝදරන්ට වඩා ගෞරව ලැබුව අය. ஆனால் அது இப்பொழுது அந்த நேரத்திலே அவன் இருக்கிற சூழ்நிலை. ඒ නමුත් ඔහු ඉන්න அதற்கு වාතාවරණය முன்பதாக நாங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்ப்போமே ஆனால் ප්‍රථමයෙන් ඔහුගේ ජීවිතය දෙස අපි බැලුවොත් அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சா? ඔහුගේ ජීවිතය කොයි ආකාරයෙන්ද තිබ්බේ? எப்படி இருந்ததா? කොයි ආකාරයෙන්ද நாங்கள் තිබ්බේ? வாசிக்கிறோம். அவன் தாய் ඔහුගේ මව நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி මම දුක්බරව ඔහු වැදුවා அவனுக்கு කියලා யாபேஸ் என்று ඔහුට பெயரிட்டான். යාබේෂ් කියලා නම තැබුවා. அப்ப யாபேஸ் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? එමනම් යාබේස් කියන නම අර්ථය කුමක්ද? சத்தமா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? මොකක්ද තේරුම? துக்கம். දුක. ஆமென். ආමේන්. நான் ஏற்கனவே சொல்லிக்கல, பழைய ஏற்பாடு காலத்துல அநேகமாக இல்லையா ஒரு புள்ள பிறக்கிற நேரத்துல என்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த பேரை வச்சிருவாங்க. පරණ ගිවිසුම් කාලේ දරුවා ඉපදින වෙලාවේ මොන වාතාවරණයේ අනු තිබේද ඒ අනුව තමයි උන්ට නම மோசே තබන්නේ. என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? මෝසෙස් කියන නමේ අර්ථය කුමක්ද? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ජනතාවගෙන් තෝරගත් පුද්ගලයෙක්. ஜலத்தில் தண்ணீர்ல இருந்து. වතුරෙන් ලැබූ ஹல்லேலூயா. හalleluya. ஏன் அப்படி பேர் வச்சாங்க? මොකක් නිසාද ඒ නම இல்லை, තැබුවේ? அந்த நாட்களே ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யற காலத்துல அவங்களோட தாய் என்ன செய்தாராம்? அவர் நாணற்பட்டியில அந்த பிள்ளைய வச்சு இல்லை நதிக்குள்ள அனுப்பி விட்டாங்க. அப்போ பார்வோண்ட மகள் தான் என்ன செய்யறா? அந்த பிள்ளை எடுத்து வளர்க்கும் பொழுது அவளுக்கு என்ன பேர் வச்சாரு? மோசே என்று. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ඒ දවස්වල ඉපදෙන්නා වූ පිරිමි දරුවන් මරණයට පත් කරන බැවින් ඔහුගේ මව ගංගේ පරිසමට හෝ යවු නිසා ඔහු වදාපු මව ඒ නම ඔට තැබුවා. ஹல்லேலூயா. හalleluya. இப்ப யாபேஸ் பிறக்கிற நேரத்துல அவங்க அம்மா என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க? එහෙමනම් යාබේස් ඉපදෙන මොහොතේදී ඔහුගේ මව මොන වාතාවරණයේද සිටින්නේ? ரொம்ப துக்கத்துல, ගොඩාක් දුක්බරව ரொம்ப සිටිනවා. வேதனையில, ගොඩාක් ஏதோ වේදනාවෙන් பிரச்சனை, ඉන්නවා. මොකක්දෝ ஏதோ ප්‍රශ්නයක්, போராட்டங்கள், මොකක්දෝ ஏதோ පොරොත්තු கஷ்டம். මොකක්දෝ දුකක්. ஆமே. ආමේන්. அப்ப அவங்க அன்னை மார்த்தா மாதிரிலாம் பிறக்கக்குள்ள அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்திருக்கலாம். අන්න මර්තාව ඉපදෙන විට ඒ ஆனா இவர் பிறக்கக்குள்ள எப்படி වාතාවරණයක් இருந்திருக்குது? නැහැ. ඒත් මොහු ඉපදෙද්දී මොන கஷ்டமான වාතාවරණයද? துக்கமான ஒரு நிலைமை. ගොඩාක් දුක්බර වූ அப்ப அவங்க அம்மா என்ன වාතාවරණයක්. பேர் வச்சாங்களா? ඒ නිසා ඔහු මව මොකක්ද නම තැබුවේ? யாபேஸ். යාබේෂ් කියලා. ஆமே. ආමේන්. ஹல்லேலூயா. හalleluya. அப்ப அவனை கூப்பிடுறதெல்லாம் எப்படி விளங்கி இருக்கும்? ඒ ඔහු අඬ ගන්න විට කොහොමද துக்கம் தான் இல்லையா? දුක දුක කියලා ඇහෙන්නේ? ஆனா இந்த யாபேஸ் என்ன செய்யறாரு? ඒත් මේ යාබේස් මොකක්ද அவனுடைய කරන්නේ? சூழ்நிலை மாற வேண்டும். ඔහුගේ වාතාවරණය அவனுடைய වෙනස් වෙන්න துக்கம் ඕනේ. மாறணும். ඔහුගේ දුක அவன் වෙනස් වෙන්න ඕනේ. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறணும். ඔහු ආශිර්වාද වෙන්න ඕනේ කියලා. அதனால அவர் என்ன செய்தாரா? ඒ නිසා ඔහු මොකක්ද 10ஆம் வசனத்திலே வாசித்தோம். 10 වෙනි වචනේ யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, යාබේෂ් ඉශ්‍රායලරුන්ගේ தேவரீர் என்னை ஆசீர்வதித்து
අහෝ මට என் ස්වාමීනි මට எல்லையை ආශිර්වාද பெரிதாக்கி කරේ. මාගේ සීමා உமது විශාල கரம் කරේ. என்னோடு இருந்து ඔබගේ අතින් මට தீங்கு என்னை පිහිටවීම, துக்கப்படுத்தாதபடிக்கு මට දුක් නොපදින அதற்கு ලෙස என்னை விலக்கி காத்தருளும் என்று මා ආරක්ෂා කළ මැනව என்று வேண்டிக் கொண்டான். එහෙම එය කිව්වේය. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். දෙවියන් වහන්සේ ඔහුගේ ඉල්ලීම ඉෂ්ට කළ සේක. ஆமென். ஆமென். ஆனா யாபேஸ் எப்படி ஜெபம் பண்றாரு? යාබේස් කොහොමද යාඥා කරන්නේ? சொல்லுங்களேன், எப்படி ஜெபம் பண்றாரு? කොහොමද යාඥා ஆண்டவரே, කරන්නේ? நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ස්වාමිනී මම உங்க ආශිර්වාද கரம் என்னோடு கூட இருக்கணும், ඔබගේ දෑත මට எந்த ஒரு තබන්න தீங்கும் என்னை துக்கப்படுத்த கூடாது. කිසිම නපුරක් මා ළඟට என் එන්න பேர் ඕනේ. துக்கமா இருக்கலாம், මගේ නම දුක වෙන්න ஆனா எனக்கு පුළුවන්. எந்த துக்கமும் ඒ வரக்கூடாது. නමුත් මට කිසිම දුකක් එන්න அவன் ඕනේ නැහැ. ஜெபிக்கிறாரு. ඔහු යාඥා கர்த்தர் කරනවා. அந்த ஜெபத்தின்படி செய்தாரா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ යාඥා அதனால தான் இப்ப யாபேஸ் කරා. எப்படி இருக்கிறாரா? ඒ නිසා තමයි දැන් යාබේස් කොහොමද தன் ඉන්නේ? சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் තමන්ගේ සහෝදර හැමෝටම இந்த වඩා யாபேஸ் தான் கனம் பெற்றவனா இருக்கிறார். යාබේස් තමයි இந்த ගෞරවයට யாபேஸ் පත් தான் වෙලා சந்தோஷமா ඉන්නේ. இருக்கிறாரு. යාබේස් තමයි සතුටින් இந்த ඉන්නේ. யாபேஸ் தான் ஆசீர்வாதமா ඔහු இருக்கிறாரு. තමයි ආශිර්වාදයෙන් ඉන්නේ. ஹalleluya. හalleluya. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றினார். ස්වාමීන් වහන්සේ ඒ වාතාවරණය වෙනස් කරා. துக்கமா பிறந்தவன சந்தோஷமாய் தேவன் දුකෙන් மாற்றினார். උපත ලැබුවා කටිය ස්වාමීන් වහන්සේ සතුටට වෙනස් කරා. ஆமென். ආමේන්. அவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், ඔවුන්ගේ ඔහු දුක கண்ணீரை සතුට களிப்பாய் மாற்றுகிறவர். ඔහු කඳුළු සිනාව ලෙස මාරු කරන விசுவாசிக்கிறீங்களா? ආමේන්. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? ස්වාමීන් වහන්සේ ඔබ දෙස බලලා நீங்க මොකක්ද කියන්නේ? துயரப்படுகிறீங்களா? ඔබ දුක් වෙනවද? கஷ்டப்படுறீங்களா? ඔබ අමාරුවෙන් பாடுகளை அனுபவிக்கிறீங்களா? තොර බැඳුම් වලට கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறீங்களா? ඔබ කඳුලෙන් ඉන්නවද? நீங்க கவலைப்படாதீங்க. ඔබ දුක් වෙන්න என் එපා. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள், ඔබ භාග්‍යවන්තයෝ நீங்க කියලා කිව්වා. பாக்கியவான்கள். ඔබ ஏன்னா භාග්‍යවන්තයෝ உங்களுக்கு කියලා. என்னுடைய ஆறுதல் இருக்கிறது, මත් නිතාදන මගේ உங்களுக்கு සැනසීම என்னுடைய ඔබට තියෙනවා. சமாதானம் இருக்கிறது, මගේ සාමය ඔබට உங்களுக்கு තියෙනවා. என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாய் தரப்போகிறேன். මගේ සතුට මම நீங்க ඔබට දෙන්න ஆசீர்வாதமா යනවා. இருப்பீங்க. ඔබ ආශිර්වාදව ඉඳී. ஹalleluya. හalleluya. ஹalleluya. Hallelujah. இந்த வார்த்தையை இன்னைக்கு பிடிச்சு கொள்ளுங்க. අද මේ වචනේ ඔබ අල්ලගන්න. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்ன ஆசீர்வதிங்க, ස්වාමිනේ මේ වචනේ என்ன විදිහට ஆறுதல் මාව படுத்துங்க. ආශිර්වාද කරන්න. මාව எங்க குடும்பத்துல இதை සනසන්න. நிறைவேற்றுங்க. අපේ என் පවුලේ வாழ்க்கையில මේක இதை நீங்க ඉෂ්ට காண කරන්න. செய்யுங்க. මගේ ජීවිතේ මේක දකින්නට நீங்க நல்ல සලස්වන්න. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. ඔබ මහත් විශ්වාසයෙන් යාඥා කර 31ஆம் බලන්න. தேதி இரவு நீங்க இன்னைக்கு இருக்கிற துக்கத்தோட வர மாட்டீங்க, பெரிதான சந்தோஷத்தோட சமாதானத்தோட நீங்க வருவீங்க. ஹalleluya. 31 වෙනි රාත්‍රියේදී ඔබ கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ஆண்டவர் වාතාවරණය உங்களுக்காக වෙනස් කරයි. அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ස්වාමීන් වහන්සේ ඔබ උදෙසා அவர் நம்முடைய ආස්කම් ஜெபங்களை කරයි. கேட்கிற நல்ல தேவன், ඔහු අපේ அவருடைய යාඥා பிள்ளைகளை අහනවා. சந்தோஷப்படுத்தி பார்க்கிற தேவன். ඔහු ඔහුගේ දරුවන්ගේ ආමේන්. සතුටට පත් කරලා